Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.3ல 13th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா in a game the entry fee is rupees 150. சரிங்களா? கேம்க்கு வந்து entry fees வந்து rupees 150. Next வந்து the game consists of tossing a coin 3 times. அப்ப 3 coins 3 times. That game வந்து இதுதான். Tossing a coin. 3 தடவை. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads shows, she gets her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she gets double entry fee, just gets her entry fee, loses the entry fee. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு எழுதிக்குவோம். மூணு காயின் டாஸ் பண்ணுறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும் இல்லையா? 3 காயின் ஹெட். சரி, அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, क्वेश्चन படி என்னன்னா, find the probability that she gets double entry fee. அப்ப double entry fee எப்ப கிடைக்கும் क्वेश्चनல சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. if she, அதாவது क्वेश्चन வந்து இன்டைரக்ட்டா கேட்டிருக்காங்க இங்க. சரிங்களா? find the probability of getting டைரக்ட்டா கேட்கல. இங்க என்னன்னா, if she throws 3 heads, she receives double the entry fee. அப்ப என்ன அர்த்தம்? 3 ஹெட் விழுந்துச்சுன்னா double entry fee ன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் என்னது? find the probability of getting 3 heads ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். அதை நான் ஏ வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, let the event of getting double entry fee. Event of getting double entry fee. அதாவது என்ன அது? only getting 3 heads. only getting 3 heads தான் என்னது? double entry fee. அப்ப என்ன வரும்? 3 ஹெட்டுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சான்ஸ் தான். அப்ப a equal to என்னது? h. அப்ப n of a வந்து 1. அப்ப probability of a என்ன வரும்? n of a by n of s. அப்போ 1/8. அவ்வளவுதான். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the probability of getting just gets her entry fee. அவளுக்கு எப்ப just entry fee மட்டும் எப்ப கிடைக்கும் பாருங்க. அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க, if 1 or 2 head shows, she gets her entry fee back. அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் என்னது? find the probability of getting 1 or 2 heads. அவ்வளவுதான். புரியுதுங்களா? 1 or 2 heads. சரி, ஃபர்ஸ்ட் 1 ஹெட் கண்டுபிடிக்கணும். r கொடுத்துட்டானாலே தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். சரி, இப்போ செகண்ட் சப்டிவிஷனை நான் b ன்னு எடுத்துக்கிறேன். be the event of getting her entry fee. அதாவது என்ன சான்ஸ்? 1 or 2 heads to show. சரி, இப்போ 1 ஹெட் கண்டுபிடிக்க போறேன். 1 ஹெட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 1 ஹெட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஒன்லி 1 ஹெட்டுக்கு ஷோ பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கலாமா? அப்ப அதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? b ன்னு எடுத்துக்கிறேன். இதை சாரி, இது நம்ம b ன்னு எடுத்துக்கிட்டோமா? சரி, 1 ஹெட் வந்து எத்தனை? அப்படியே டைரக்டா போட்டுடலாமா? 1 ஹெட் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒன்லி 1 ஹெட். 1 2 3. அப்ப 3/8 வருமா? 1 ஹெட் வந்து 3/8. 2 ஹெட். 2 ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? 2 ஹெட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. 1 2 3. அதுவும் 3 தான். 3/8. 2 ஹெட்ஸுக்கான ப்ராபபிலிட்டி 3/8. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் b equal to 3/8 plus
3/8. அப்போ என்ன வரும் 6/8. 6/8 நம்ம கேன்சல் பண்ணி எழுதலாம். 2 டேபிள் 2 3s are 6, 2 4s are 8. அப்போ ஆன்சர் வந்து 3/4. புரியுதுங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா லூசஸ் த என்ட்ரி ஃபீ. எப்போ லூஸ் ஆகும்? எதுவுமே இதில் நடக்கலைன்னா ஷீ வில் லூஸ் த. எதுவுமே இதில் நடக்கலைன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாமா கொஷனை? இஃப் 1 or 2 ஹெட் ஷோஸ் ஷீ கெட்ஸ் அன் என்ட்ரி ஃபீ. 1 இல்லை 2 ஹெட் வந்துச்சுன்னா என்ட்ரி ஃபீ வந்துருமா? இஃப் ஷீ த்ரூஸ் 3 ஹெட் 3 ஹெட் வந்துச்சுன்னா டபுள் த என்ட்ரி ஃபீ கிடைக்குமா? அதர்வைஸ் ஷீ வில் லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதர்வைஸ்னா ஹெட்டே விழுகலைன்னா அவளுக்கு லாஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்லி டெய்லு. அப்போ மூணாவது சப்டிவிஷனுக்கான கொஷின் என்னது? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன்லி டெய்ல். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா சீன் எடுத்துக்க போகிறேன். அதை என்னது? லூசஸ் த என்ட்ரி ஃபீ. event of loses the entry fee. அப்படின்னா என்ன அர்த்தம்? to lose the entry fee to lose the entry means not getting the head ன்னு அர்த்தம். that means only tail. இப்போ ஒன்லி டெய்ல் எங்கே எத்தனை சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்லி டெய்ல் விழுகிறதுக்கு என்ன சான்சஸ் பாருங்கள் சாம்பிள் ஸ்பேஸில்? ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒன்லி டெய்லுக்கு வந்து மூணுத்துலேயுமே என்ன விழுகணும்? டெய்ல். டி டி டி. அப்போ என்னது? ஒன்லி 1 சான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 1. இங்கே நம்பர் ஆஃப் வரக்கூடாது, சி இது. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ என்ன வரும்? 1/8. அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஸோ கொஷின் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் 1 ஹெட் 2 ஹெட் 3 ஹெட்னு டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் வைஸ் இட் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. கொஷினை வந்து கொஞ்சம் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமையும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.